ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலிதான் vlogs. இன்றைக்கி நம்ம ரோட் சைடில் செய்கிற மாதிரியே பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம வீட்டில் செஞ்ச பன்னீர் எடுத்துக்கலாம். வீட்டில் இல்லைனா கூட நம்ம கடையில் வாங்கின பன்னீர் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பன்னீர் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு அதை மேரினேட் பண்ணி நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மேரினேட் பண்ணுற அந்த ப்ராசஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வேணால் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போது ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் நீங்கள் பட்டர் ஆட் பண்ணால் கூட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட ஒரு 2 பூண்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் வந்து நம்ம நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் அது ஃப்ரைட் ரைஸ் வந்து அப்படேசிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நீல வாக்கில் கட் பண்ண ஒரு வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை போட்டு நல்லா அதையும் வதக்கலாம். அது கூடவே பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம், 2 பச்சை மிளகா. இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வெங்காயம் வந்து ப்ரௌன் கலரில் கொஞ்சம் ஆனாதான் அது நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி ஒரு பைட் எடுக்கும் போதும் அது வந்து அந்த டேஸ்ட்டி வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்தளவுக்கு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். எப்போ நாங்கள் கடையில் போயிட்டு நம்ம எதனா ஆர்டர் பண்ணுறோன்னு சொன்னாலே அது வந்து நம்ம வந்து மெனுவே பார்க்க தேவையில்ல, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணுவேன். அதுவும் அந்த ரோட் சைடில் செய்கிற ஃப்ரைட் ரைஸ் வந்து அல்டிமேட்டாக இருக்கும், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு யார் ரோட் சைடில் இருக்க ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். பட் ஆனால் இப்போ அந்த டேஸ்ட்டில் வந்து எங்கேயும் இருக்கிறது இல்லை. அப்படி எதனா உங்களுக்கு கடை தெரிஞ்சால் கூட எனக்கு சொல்லுங்கள், நான் அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போது வெங்காயம் நல்லா வந்து அந்த ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இப்போ நான் இன்றைக்கி என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன்னா பீன்ஸ், கேரட், கோஸ், குடமிளகாய். இது வந்து எனக்கு ரொம்ப குடமிளகாய் வந்து என்னோடய ஃபேவரெட்டு. ஸோ அதை நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிப்பேன். உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது தான் ஞாபகம் வருது, நான் வெங்காயம்க்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணவே இல்லை. ஸோ நீங்கள் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. வெங்காயம் வதங்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது இன்னுமே டேஸ்ட்டி கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஃப்ரைட் ரைஸ் தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, ரெட் சில்லி, மல்லித்தூள், ஜீராத்தூள் வந்து நான் எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா அது சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்களும் ஒரு டைம் வந்து ஜீராத்தூள் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அண்ட் நம்ம இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் அந்த காயோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அதை வந்து பிரட்டி விட்டுக்கோங்க. நம்ம கடையில் வாங்கணுன்னா நமக்கு அஜினமோட்டோலாம் ஆட் பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து அது ரொம்ப ஹெல்த்தி கிடையாது. நான் இதில் வந்து அந்த ஃப்ரைட் ரைஸ் மசாலா கூட ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். பிகாஸ் அதுலேயுமே அஜினமோட்டோ ஆட் பண்ணுறாங்க. அது குழந்தைங்களுக்கு கொடுத்தா இல்லை நம்ம சாப்பிட்டாலுமே அது ரொம்ப அன்ஹெல்த்தி. ஸோ அது இல்லாமலே இது இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரோட் சைட் ஸ்டைலில் தான் இருக்கும். என்ன மாதிரி யார் இருப்பீங்கன்னு சொல்லுங்கள். என்னவோ வாங்குறது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான், ஆனால் அதில் இருக்க முட்டையை தேடி தேடி சாப்பிடுவேன். என்ன மாதிரி யார் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து இன்றைக்கி வந்து முட்டை வந்து இது கூட ஆட் பண்ணல. ஏன்னா நான் இது கூட பன்னீர் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணல. இது வந்து முட்டை வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து சைட் டிஷ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இதை வந்து ஃப்ரைட் ரைஸ் கூடயும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். எனக்கு இன்றைக்கி வந்து என்னோடய மூட் வந்து தனியாக போய் சாப்பிடணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் தனியாக வச்சுருக்கேன். அண்ட் பாஸ்மதி ரைஸை வந்து நல்லா வேக வச்சு ஆற வச்சுட்டு நம்ம வந்து அது இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். எந்த கட்டியும் இல்லாமல் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காய் வேகிறதுக்கு வந்து மூடி போட்டு வேக வைக்கணும்லாம் இல்லை. நார்மலாக ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டோன்னா அது நல்லா காய் வந்து வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் வீட்டில் வந்து இந்த சாஸ் இருக்குன்னா கூட ரெட் சாஸும் சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் கடைக்கு போனால் அங்கே ரெட் சாஸ் க்ரீன் சாஸ்லாம் கொடுப்பாங்களா, அதெல்லாம் எடுத்து வச்சுப்பேன். நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் இல்லை நூடுல்ஸ் அந்த மாதிரி செய்யும் போது அப்போ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அந்த சாஸ் எல்லாமே வந்து சாப்பாடோட மிக்ஸ் ஆகணும். காய்கறி எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வந்து மஷ்ரூம் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் பன்னீர் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி மேரினேட் பண்ணி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் வந்து அந்த வீடியோ வந்து கீழே டேக் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நீங்கள் அதை கூட செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது நம்ம பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஃப்ரைட் ரைஸை கிளறி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் கிளறிட்டு உப்பு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டா கூட ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இது கூட வந்து எக் கூட நீங்கள் வச்சு கொடுக்கலாம். இல்லைனா வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரி ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் எம்டியாக தான் வரும். சீரியஸாக சொல்கிறேன், அவ்வளோ ஒரு டேஸ்டியாக உதிரியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோ போடலான்னு எனக்கு சஜஷன் கொடுங்க. அண்ட் குயின்ஸ்லாண்ட் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். Thank you for watching my video. See you in next video. Love you all.